ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டெக் பாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பிசி பில்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் ஐக்கானில் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்றும் ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இல்லை. நம்ம பார்க்க போகிற கிராஃபிக்ஸ் கார்டு வந்து என்னன்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து 2009 அக்டோபர் 12 ரிலீஸ் ஆன கிராஃபிக்ஸ் கார்டு. பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது NVIDIA GeForce G210 அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. 1GB ரேம்னு நினைக்கிறேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் கேம்ஸ் விளாட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவாலாம் முடியாது. ஒரு 2000s to 2010 வர கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸோட விளையாடலாம். ப்ளஸ் ஒரு எடிட்டிங்க்கெலாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ் யூசர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பிசி வச்சுருக்கீங்க, அதில் நான் எடிட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டோட பாக்ஸு. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 கிட்ட வருது. இதை நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மற்ற கிராஃபிக்ஸ் கார்டோட டீட்டெயில்ஸும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. பட் அது 1 year தான் வாரண்டி. அண்ட் வந்து இது வந்து ஒரு கம்பெனியோட கிராஃபிக்ஸ் கார்டு. நெக்ஸ்ட்ரான்ற ஒரு கம்பெனி அதை வந்து NVIDIAவை வந்து வாங்கி அவங்க வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணாங்க. அண்ட் இது வந்து 1GB கிராஃபிக்ஸ் கார்டு ப்ளஸ் DDR3 HDMI போர்ட் அண்ட் DVI போர்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் VGA போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க அடிஷ்னலாக, அது இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இது வந்து G210 1GB DDR3 போட்டிருக்காங்க. அண்டு 4L PCB லேயர் 4L கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேக்கேஜிங் எதுவும் கொடுக்கல. மாடல் நம்பர், ஜிபியூவோட நம்பர் கொடுத்துருக்காங்க. PCI நம்பர் கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து 64 பிட்டுக்கு மட்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் DirectX வந்து 10.1 வெர்ஷனுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். அண்ட் மெமரி கிளாக் வந்து 1000 MHz ப்ளஸ் பேஸ் கோர் வந்து 589 MHz. மேக்ஸிமம் VGA ரெசல்யூஷன் வந்து 2K வரைக்கும் போவோம், பட் 2K வரலை. அண்ட் மல்டி டிஸ்பிளே வந்து 2 மானிட்டர்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து மல்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போவோம். அண்ட் இதோட ரேட்டு வந்து 5000 கிட்ட வருது. இதில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, டேப் எடுத்தாச்சு. அன்பாக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேப்பில் கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஸ்பான்ஸ் ரேப்பில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்காங்க. ரொம்ப வேர்ஸ்ட் பேக்கேஜிங். இந்த மாதிரி பேக்கேஜிங்கை நான் பார்த்ததே இல்லை. எடுத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அழகாக வருது. இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு, DDR3 கிராஃபிக்ஸ் கார்டு. பலஸ் ஓகே, நம்பர்ஸ்லாம் ஓகே, பக்காவாக இருக்குது. இதில் VGA போர்ட்டு, HDMI போர்ட்டு, DVI போர்ட்டெலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபேனும் நல்லா ஸ்பின் ஆகுது. ஓகே நம்மளோட கேமராமேனோட பிசியை நம்ம எடுத்திருக்கோம். கேமராமேனுக்கு தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினது. ஏன்னா அவர் சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுவார், அதுக்காக நம்ம வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினது. ஒரு ஆவரேஜான பிசி, இதுக்கு ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஆவரேஜான கிராஃபிக்ஸ் கார்டு. இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பு வந்து DDR3 போர்ட்டை வந்து கரெக்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி போடாமல் விட்டதால நம்மளுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பிசியை ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து DDR3 இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கானது. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா இங்கே லென்த்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகும். அங்கே லென்த்தாக இல்லைன்னா அது வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கானது இல்லை, உங்கள் மதர் போர்டு அதுக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு அர்த்தம். பட் ஆல்மோஸ்ட் எல்லா மதர் போர்ட்லேயும் நம்மளுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணி தேவையில்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் இதை வந்து ஃபிட் பண்ணுறணும். ஓகே,
ஃபிட் பண்ணிட்டோம். அண்ட் கரெக்டாக ஒரு 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 லாஜிக்கல் ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே போதும், அழகாக அதுவே ப்ளேஸ் ஆகிடும். அண்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஓகே, நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். வாங்க நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு அதுக்கான டிரைவரை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம கூகுள் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட நேமை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டிரைவரோட வெப்சைட் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இன்விடியா வெப்சைட்னு போட்டு கிளிக் பண்ணால் கூட அது ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு அங்கே வந்து டிடெக்ட் பண்ணிடும். நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு நேமை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட அந்த டிரைவரை போட்டுடலாம். ஓகே, இதுதான் இன்விடியாவோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கான்டாக்டர்ஸ் எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸு. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட என்ன டிரைவர்னு வாங்கிக்கலாம். அண்டு இங்கே டவுன்லோட்ஸ்ன்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். அதில் சர்வரில் யுனைடெட் ஸ்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்விடியா வெப்சைட்குள்ளே போயிடும். சர்ச் இன்விடியான்னு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அண்ட் சரிங்க, நான் சர்ச் கொடுக்காம டிரைவர்ஸ்னு இருக்குது பாருங்கள் உங்கள் ஆப்ஷனு. டிரைவர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். அங்கே வந்து ப்ராடக்ட் டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஜிஃபோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சீரீஸோ உங்கள் சீரீஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். எந்த வந்து 200 சீரீஸு, அதனால் நான் 200 சீரீஸ் சர்ச் பண்ணி தேடி ஓகே என்னோட கீழே இருக்குது அங்கே இங்கே தான் இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ராடக்ட் வந்து என்னது ஜிஃபோர்ஸ் 200 சீரீஸ்லேயே நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. என்னதோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 10 தான் இருக்குது. செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அன்பாக்சிங் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.